29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை மைக்கில் நாம் படிப்போம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். மனுஷனை நம்பி போனால் கண்ணி என்று சொன்னாலே மரணம் தான், ஆபத்து. மனுஷனை நம்பி போவனால் நமக்கு ஆபத்து வரும், கண்ணி வரும். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான். இந்த நாட்களில் கடைசி காலத்தில் கர்த்தரை நம்பி வரும்பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். இன்றைக்கு நம்முடைய சப்ஜெக்ட் உயர்வு, தேவ ஆசீர்வாதம். யாரை கர்த்தர் உயர்த்துவார், யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? சபைக்கு வரும்ப 70% ஆசீர்வாதமா இருப்பாங்க, ஒரு 30% நார்மலாவே இருப்பாங்க, ஆசீர்வாதம் இல்லாமலே இருப்பாங்க. அப்போ சபைக்கு வரும் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அப்போ ஒரு சிலர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ஒரு சிலர் அப்படியே இருக்கிறாங்க. ஏன் என்று சொன்னால் உயர்வு, யாருக்கு உயர்வு வருகிறது? பதவியில உயர்வு, சபையில உயர்வு, வேலை ஸ்தலத்தில் உயர்வு, வருமானத்தில் உயர்வு, நம்ம வீட்டில் உயர்வு, ஆவிக்குரிய அனுபவத்தில் உயர்வு, எல்லா விதத்திலும் உயர்வு நமக்கு வருகிறது. யாருக்கு உயர்வு வரும்? அதுதான் நம்முடைய இன்றைக்கு சப்ஜெக்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் யாரை உயர்த்துகிறார் சொன்னால், இந்த முதலாவதாக கர்த்தரை நம்புகிறவனோ, கர்த்தரை யார் நம்பி வருகிறார்களோ அவங்களுக்கு தான் உயர்வு. ஆமென், ஹல்லேலூயா. யாரை நம்பி வரணுமா? கர்த்தரை மாத்திரம் நம்பி வரணுமா? சபைக்கு அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து வரும்போது யாரு கூடாது வருவோம், நாம யாராவது நம்மளை கொண்டு வருவாங்க. ஆனா அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அல்ல, யார் வராங்களோ இல்லையா அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நம்ம சபைக்கு வந்துட்டோமா கர்த்தரை நம்பி மாத்திரம் தான் வரணும். நம்ம கர்த்தரை நம்புவோமானால் அவர் என்ன செய்வாரா? அடுத்த ஸ்டெப்ல ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார். உயர்ந்த அடைக்கலத்தில். என்ன உயர்வு? சபையிலும் உயர்த்துகிறார், ஆவிக்குரிய அனுபவத்திலும் உயர்த்துகிறார், குடும்பத்திலையும் உயர்த்துகிறார், வேலை ஸ்தலத்திலையும் உயர்த்துகிறார், இந்த ஊர்ல தேசத்திலே ஜனங்கள் மத்தியிலும் உயர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் கர்த்தரை மாத்திரம் நம்பி வருவோமாக. கர்த்தரை எப்படி நம்பி வருகிறது? அவருடைய நாமத்தை, நம்ம அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் யார், நம்முடைய கடவுள் யார், அவரை நம்பி வந்திருக்கிறோம். அவரை நம்பி வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் பாருங்க, நிறைய பேரு நம்ம சொல்லுவாங்க தெரியுமா, சென்னையில தமிழ்நாட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பாம்பேக்கும் டெல்லிக்கும் கொண்டு போவாங்க, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி. அங்க போனவங்க நம்மள என்ன செய்வாங்களா? நம்மள இல்ல, சிலர் வித்துருவாங்க. நம்பி போன எத்தனையோ பிள்ளைங்க திரும்பி வர முடியாம அங்க மாட்டிக்கிறாங்க இல்லையா? அதனால தான் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற வேலையில யாரும் நம்பி என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. யாராவது கூப்பிட்டாங்கன்னா நம்ம ஆளு தெரியாம யாரையும் போக கூடாது, யாரும் நம்பி போக கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தரை நம்பி போவோமானால் பல ஆசீர்வாதங்கள், உயர்வு வருகிறது என்று இங்கே சங்கீதம் 91ஆம் சங்கீதம், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பது என்று சொல்கிறார். 91ஆம் சங்கீதம் நம்ம அதுல நம்ம படிக்கிறோம். 14ஆம் வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால், அவன் என்னிடத்திலே வாஞ்சியா இருக்கிறான். யாரு? சபை விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் சபைக்கு வர வாஞ்சியா இருக்கிறாங்க, வேத வசனத்தை கேட்க வாஞ்சியாக இருக்கிறாங்க, வசனங்களை படிக்க வாஞ்சியா இருக்கிறாங்க. அவர் வாஞ்சியா இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன். அவனை விடுவிப்பேன். எல்லா கட்டிலிருந்து விடுதலையாக்குவேன், கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்குவேன், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவேன், வியாதியிலிருந்து விடுதலையாக்குவேன், எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலையாக்குவேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், இயேசுப்பா நாமத்தை தேவ பிள்ளைகள் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அவரை அறிந்திருக்க வேண்டும். முதல் நம்முடைய தேவன் யார், நம்முடைய இயேசு யார், எப்படியாப்பட்ட இயேசு, நம்முடைய இயேசு என்ன செய்தார், நம்முடைய கடவுள் நமக்காக என்ன செய்தார், சத்தியம் என்ன சொல்லுகிறது, பைபிள் என்ன சொல்லுகிறது, நம்ம வணங்குற தெய்வம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நம்முடைய தேவனை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் நமக்கு என்னெல்லாம் உதவி செய்கிறார் என்பது. நம்ம அறிகிற கர்த்தரை அறிகிற அறிவு இருந்தால் கர்த்தர் நம்ம என்ன செய்வாரா?
உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், உயர்த்துவார் என்று சொல்லப்படும். இந்த 2வது மாடியில நாம இருக்கிறது ஆராதிக்கிறது ஒரு உயர்வு தான். எல்லாம் மாடிக்கு மேல போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு வாரமும் இந்த மாடி மேல 2வது மாடி மேல வந்து தேவனை ஆராதிக்கிறது ஒரு உயர்வு. எந்த டிஸ்டர்பும் கிடையாது. கீழே இருந்து யாரும் போறவங்க தள்ளிட்டே இருப்பாங்க, அதுல ஏதாவது ஒரு டிஸ்டர்ப். ஆனா இது மேல இருக்கிறதே ஒரு உயர்வு தான். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார், நம்முடைய வீட்டை உயர்த்துவார், நம்முடைய குடும்பத்தை உயர்த்துவார், நம்முடைய வேலை செய்யற ஸ்தலத்தை உயர்த்துவார். ஏன் கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை உயர்த்துவார், கர்த்தர் நம்முடைய சபையை உயர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையே உயர்ந்து உயர்ந்து மேல போகும். ஹல்லேலூயா. யாருக்கு உயர்வு வருகிறது? என் நாமத்தை அறிந்திருக்கிறவனாலே. இயேசுவின் நாமம் அறிந்திருக்கிறது. இயேசுவின் நாமம் என்னதான் செய்யுது? ஒரு வியாதிஸ்தரை சுகமாக்குறது இயேசுவின் நாமம், பிசாசை துரத்துகிறது இயேசுவின் நாமம். இயேசு வாயில வரணும். பிரியமானவர்களே, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இயேசு பேர் வருதே இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில இயேசு என்ற பேர் வருகிறது இல்லை. இயேசு என்ற பெயர் நம்முடைய வாயில வரும்போது அவரை அறிந்திருக்கிறபடினாலே. எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வேதத்திலே இயேசுவை பற்றி என்ன சொல்லியிருக்கு, பைபிள்ல என்ன சொல்லியிருக்கு, வேதத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் படிக்கிறோம், அந்த நாமத்தை, அந்த இயேசுவின் நாமத்தை நாம் என்ன செய்யணுமா, ஒருமித்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சங்கீதம் 34 சங்கீதம் 3 வசனத்தில் படிக்கிறோம். ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும். சங்கீதம் 34:3, நாம் அவரை உயர்த்தினால் அவர் நம்மை உயர்த்துவார். படிங்க. என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நாம் ஒருமித்து, சபையார் ஒருமித்து இயேசுவின் நாமத்தை உயர்த்த வேண்டும். அப்படி உயர்த்தினால் அவர் நம்மளை என்ன செய்வார்? நம்மளை உயர்த்துவார். சபையில நம்ம இடங்களில் உயர்த்துவார். கர்த்தரை உயர்த்தி, எப்போது கர்த்தரை உயர்த்தி தான் பேசணும். ஒரு சாட்சி சொல்லுகிறீங்களா, கர்த்தரை உயர்த்தி பேசுங்க. யாருக்கிட்டாவது ஏதாவது பேசுறீங்களா, கர்த்தரை உயர்த்தி பேசுங்க. குடும்பத்துல என்ன பேசுறாலும் கர்த்தரை உயர்த்தி பேசுங்க. மனுஷனை உயர்த்தாதீங்க. சினிமா நடிகர்களை உயர்த்தாதீங்க. மற்றவர்களை மனுஷர்களை உயர்த்தி பேசாதீங்க. நமக்காக உயிர் கொடுத்த இயேசுவை உயர்த்தி பேசுவோமாக. நம்முடைய தேவனை உயர்த்தி பேசுவோமாக. சில ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மையாய் உயர்த்தி பேசுகிறார்கள். அல்ல, நம்மளை ரட்சிக்கப்பட்ட, நமக்கு உயிர் கொடுத்த, நமக்கு ரத்தத்தை கொடுத்த இயேசுவையே உயர்த்தி பேசுவோமாக. அல்லேலூயா. நீங்க யாருக்கிட்ட பேசினாலும் இயேசு உயர்த்தி பேசுங்க. நம்ம ஜாதியை உயர்த்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய குலத்தை, நம்முடைய இனத்தை, நம்முடைய குடும்பத்தை உயர்த்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய படிப்பை உயர்த்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய அழகை உயர்த்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பணத்தை உயர்த்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வேலையை உயர்த்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை உயர்த்தி பேசுவோமாக. ஒவ்வொரு நேரங்களிலும் இயேசுவை உயர்த்தி பேசுவோம். எல்லா விதத்திலும் இயேசுவை உயர்த்தி பேசுவோம். எப்படிங்க உங்களை ஆசீர்வதிச்சாரு? என் திறமை என்று சொல்ல வேண்டாம், இயேசு உயர்த்தி பேசுவோம். ஏசப்பாவுடைய கிருபை. எப்படி பாஸ் ஆனீங்க? ஏசப்பாவுடைய கிருபை. எப்படி வேலை கிடைச்சது? ஏசப்பாவுடைய கிருபை. எப்படி வீடு கிடைச்சது? ஏசப்பாவுடைய கிருபை. எப்படி வண்டி கிடைச்சது? ஏசப்பாவுடைய கிருபை. எப்படி தேவைகள் சந்திக்கப்பட்டது? ஏசப்பாவுடைய கிருபை. அவர் உயர்த்தி உயர்த்தி பேசுங்க. ஒரு நேரம் வரும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நாம் யாரை குறித்து மேன்மைப்படுத்துறோம்? சிலர் பாருங்க, பிள்ளைகளை குறித்து மேன்மையா பேசிட்டே இருப்பாங்க. சிலர் யாராவது இந்த கட்சிக்காரங்க இல்லைன்னா சினிமா நடிகர்கள் குறித்து மேன்மையா பேசிட்டே இருப்பாங்க. யாரை குறித்து மேன்மையா பேசுகிறோம்? நீதிமொழிகள் 4 வசனத்துல, நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்த, மற்றவர்களை மேன்மையா பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவரை மேன்மையாய் நாம் பேசினால் போதும். நீதிமொழிகள் 4:8 படிக்க. நீ அதை மேன்மைப்படுத்து, நீ அதை சத்தியத்தை மேன்மைப்படுத்து, சிலுவையை மேன்மைப்படுத்து, வசனத்தை மேன்மைப்படுத்து, ஆவிக்குரிய வரங்கள் கிருபைகளை மேன்மைப்படுத்து, இயேசுவை மேன்மைப்படுத்து. அது உன்னை மேன்மைப்படுத்தும். அது அந்த சத்தியம் உன்னை மேன்மைப்படுத்தும். அந்த பைபிளை நீ மேன்மைப்படுத்த, அந்த பைபிள் உன்னை மேன்மைப்படுத்தும். கர்த்தருடைய ஊழியத்தை மேன்மைப்படுத்த, அந்த ஊழியம் உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தழுவி கொள்ள வேண்டும்.
அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். பைபிளை நீங்க பேப்பரை ஊற்றி படிச்சு பாருங்க, அந்த பைபிள் உங்களை உயர்த்தும். பைபிள் வசனத்தை தழுவி பாருங்க, வசனத்தை தேடுங்க, அந்த வசனம் உங்களை உயர்த்தும். கர்த்தருடைய ஊழியத்தை மேன்மைப்படுத்தி பாருங்க, அந்த ஊழியம் உங்களை உயர்த்தும். கர்த்தருடைய சபையில் ஆண்டவருடைய ஊழியங்களையும் வேலைகளையும் செய்யும் போது அது நம்மளை உயர்த்தும். அதை மேன்மைப்படுத்து. சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா பைபிளை மேன்மையா வச்சிருப்பாங்க, சுத்தமா வச்சிருப்பாங்க, தொடச்சி மேன்மையாய். அதனால்தான் வெண்வஸ்திரம் கூட போடுறோம், அது மேன்மையா இருப்போம் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை கூட மேன்மையா செய்ய வேண்டும். ஒரு ஜெபம் கொடுக்கிறாரா ஆண்டவரே, அது மேன்மையா ஜெபிக்கணும். ஒரு ஜெபிக்கிறோமா, எந்த ஒரு ஊழியம் கொடுக்கிறோமா அது மேன்மையா செய்ய வேண்டும். ஒருபோதும் சோர்ந்து போகாம ஒரு சாட்சி சொல்லுகிறோமா அதை மேன்மைப்படுத்தி சொல்ல, இயேசுவை மேன்மைப்படுத்தி சொல்ல வேண்டும். ஒரு பாட்டு பாடுகிறோமா இயேசுவை மேன்மைப்படுத்தி செய்ய வேண்டும். எது செய்தாலும், எது கர்த்தருக்கு செய்தாலும் அதை மேன்மையா நினைச்சு செய்ய வேண்டும், குறையா இல்லை. பாஸ்டர் ஏன் சபைக்கு வரலன்னு உங்களை கேட்கும் போது அதை நீங்க குறையா நினைச்சீங்க துக்கமா இருக்கும். என்ன மட்டும் தான் கேட்கிறாரு, ஏன் வரல. ஏன் அதை மேன்மையா நினைச்சா, அப்பா என்ன தேடி அவர் கேட்கிறாரு ஏன் வரல, அது மாதிரி மேன்மையா நினைச்சா எவ்வளவு பெரிய விஷயம். கர்த்தரே என்ன தேடுறாரு, ஆண்டவர் என்ன தேடுறாரு, கர்த்தருடைய ஊழியக்காரர் என்ன தேடுறாங்களே, எடுத்து சொன்னாங்களே, அதை நம்ம மேன்மையா நினைக்கும் போதுதான் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்ணுங்கள். நம்ம மற்றவங்களை மேன்மையா நினைக்கிறோம், மற்றவங்களை கனப்படுத்தணும். மற்றவங்களை கேவலமா நினைக்க கூடாது, மற்றவங்களை அற்பமா நினைக்க கூடாது. மற்றவங்களை அற்பமா நினைச்சா நம்ம ஆண்டவர் நம்மளை மேன்மையா இருக்க மாட்டார். நம்ம மேன்மையா இருக்கிறோம்னா ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா, மற்றவங்களை மேன்மையா எண்ண வேண்டும், மற்றவங்களை மேன்மையாய் மதிக்க வேண்டும். யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கே ஞானஸ்தானம் கொடுத்தார் இல்லையா, அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் ஞானஸ்தானம் கொடு என்று சொல்லும் போது, நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்ன ஒருவர் வருவார், ரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டிக்குட்டி, அவர் உங்களுக்கு அக்கினினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார், அவருடைய பாதரட்சை கைட்டுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. இயேசுவை மேன்மையா சொன்னார். அதனால்தான் யோவான் ஸ்நானன் அவர் மேன்மையாய் அவர் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார். கர்த்தரிசி பழைய காலங்கள் நாம பார்க்கிறோம், இயேசுடைய நாட்கள்ல. அதுக்கப்புறமாக அடுத்தது கிருபையின் காலம். இயேசுவே ஞானஸ்தானம் எடுத்தார் யோவான் ஸ்நானனுக்கு. நீங்க மற்றவங்களை மேன்மையா நினைச்சீங்கன்னா இயேசப்பா உங்களை தேடி வருவாரு. யோவான் ஸ்நானனை தேடி வந்தார் இல்லையா, யோவான் ஸ்நானன் இயேசுவை மேன்மையா நினைச்சார். அப்போ இயேசுவை மேன்மையாக நினைக்கும் போது இயேசப்பாவை மேன்மையா உயர்த்தும் பொழுது அவருடைய பாதரட்சை கைட்டுவதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாரு. மற்றவங்களோட ஒப்பிடும் போது மற்றவங்களை நம்ம கீழே நினைக்க கூடாது. அப்படி அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, யாருக்கு ஒன்னும் தெரியாது நினைக்கிறோமோ அவங்களை வச்சுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. வீட்டுல நல்லா படிப்பாங்க, சிலர் மக்கா இருப்பாங்க தெரியுமா, எதுக்கும் உதவ மாட்டானோ, அப்படி தெரியுமா. வீட்டுல 3 பேர் 4 பேர் இருப்பாங்க, நல்ல படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க, எல்லாரும் அவங்கள நேசிப்பாங்க. அழகா இருக்கிறவங்களை எல்லாரும் நேசிப்பாங்க, திறமையா வேலை செய்வாங்க, எல்லாரும் நேசிப்பாங்க. படிக்காத ஒரு மக்கா இருக்கும், ஒரு மாதிரி அவனை வீட்டுல வந்து வேஸ்ட், அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்டவனை எடுத்துதான் ஆண்டவர் ஊழியத்தில் பிரயோஜனப்படுத்துவார். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட கல்லுதான் சபைக்கு தேவாலயத்துக்கு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஒரு கல்லை வெட்டி போடுறான், தேவையில்லை, இது அரைக்கல்லு முக்காக்கல்லு தேவையில்லை. ஆனா ஒரு மூளைக்கு வரும்போது அந்த முக்காக்கல்லு தான் தேவை, அதான் தேடுவான். கொத்தனாரு எங்கப்பா தேடுற, இங்க ஒரு வெட்டி போட்ட கல்லை தேடுறப்பா, அந்த கல்லை எடுத்துதான் முக்கியமான இடத்துல வைப்பான். ஆனா ஃபர்ஸ்ட் அவங்க வெட்டி போட்ட அந்த கல் வேண்டாம்னு சொல்லி. அருமையானவர்களே, நீங்க யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம், உங்க தயவு யாருக்கும் இல்லாம இருக்கலாம், உங்களை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது என்று ஜனங்கள் சொல்லலாம், உங்க வீட்டுல சொல்லலாம், உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஒரு நேரம் வரும்போது கர்த்தர் உங்களை தான் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு கிருபை இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு வரங்கள் இருக்கும். அதை கண்டுபிடிங்க, அதை கண்டுபிடிங்க. முதல்ல ஒருத்தர் பாட்டு பாடுறாங்கன்னா அவங்கள பார்த்து நானும் பாடுவேன் அதை நினைக்காதீங்க.
ஒருத்தர் ஜெபம் பண்றாங்கன்னா அவங்கள பார்த்து நான் அது அப்படி பண்ண அதை நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள தாளம் என்ன, உங்களுக்குள்ள கிருபை என்ன, உங்களுக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு. ரேகையை பாருங்க. வீட்டுல அப்பா அம்மா 3 பிள்ளைங்க 5 பேருக்கும் ஒரே ரேகையா இல்ல, எல்லாமே தனித்தனி ரேகையா இருக்குல்ல. அப்ப அதே தானே சபையில ஆண்டவருக்கு ஒவ்வொருவருக்கும் வரங்கள் கிருபைகளை தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9 விதமான வரங்கள் இருக்கு பிரியமானவர்களே. ஒவ்வொருடைய டேலண்ட்களை நீங்க கண்டுபிடிங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்கு அதை கண்டுபிடிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நமக்குள்ள இருக்கிறது என்ன அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதான் சொல்றார் ஆண்டவரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி ஜாக்கிரதையாயிரு. நான் ஏன் சபைக்கு வந்தேன்? கர்த்தர் யார் சபையை கொண்டு வந்தார்? எதுக்காக இதை கொண்டு வந்தார்? அதை கண்டுபிடிங்க. அதெல்லாம் நம்ம சும்மா சபைக்கு வந்து நினைச்சீங்களேன், அப்பப்ப சோர்ந்து போயிடும். சரி, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அப்பப்ப பிள்ளைங்க லீவ் எடுத்துப்பாங்க. பாத்தீங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்பப்ப லீவ் போடுவாங்க. ஏன்னா டீச்சர் எதாவது கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க ஸ்கூலுக்கே வர மாட்டோம்னு சொல்லிடுவோம். ஆனா பணம் கட்டுற ஸ்கூல்ல அப்படி கிடையாது. 2 நாள் லீவ் போட்டு அப்பா அம்மா கூப்பிட்டு வரணும். அப்படி நீ வரலன்னா உன சீட்டை கிழிச்சு கையில கொடுத்துருவாங்க, வரக்கூடாதுன்னு ஸ்கூல். ஏன்னா ஸ்கூல் பேர் கேட்டுரும். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படி கிடையாது. நீங்க எப்போ வேணாலும் லீவ் போடலாம், எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஏன்னா அது கஷ்டம், ஆள் கிடைக்காது, எப்படியோ ஒன்று பாஸ் பண்ணி விடுவாங்க. ஆனா அவங்க பார்த்து நம்ம மூலிய வேலை செய்யறது தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலை கிடைக்கிற நேரத்தில் பிரச்சனை வரும், மார்க்கெல்லாம் பார்ப்பாங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கை கூட. அருமையானவர்களே, நமக்குள்ள எதுக்காக சபைக்கு வரன்றதை முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். சபைக்கு யாருக்காக வரும்? அவங்களுக்காக வருமா இல்ல யாருக்காக சபைக்கு வரன்றதை முதல் அதை விலகி கொண்டு கர்த்தர் என்னை சபைக்கு கொண்டு வந்தார். யார் கொண்டு வந்தார்? கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். அப்படி நினைச்சோம்னால் லீவ் போட மாட்டோம். அப்பப்போ நம்ம என்ன செய்ய மாட்டோம்? லீவ் போட மாட்டோம். ஒரு நாள் லீவ் போட்டால் பயம் வரும். ஐயோ, என்ன தேடுவாங்களே, அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்களே, அந்த ஒரு பயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நம்ம நிலவரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்குள் எதுக்கு சபையை கொண்டு வந்தார்? எது கொண்டு வந்தார் தெரியுமா? அவரை மேன்மைப்படுத்த. சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை நாம் மேன்மைப்படுத்த வேண்டும். நமக்காக உயிர் கொடுத்தவரை மேன்மைப்படுத்த வேண்டும். நமக்காக ஜீவனை கொடுத்தவரை மேன்மைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை மேன்மைப்படுத்து. அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீங்க பைபிளை மேன்மைப்படுத்தினீங்கன்னா பைபிள் உங்களை மேன்மைப்படுத்தும். அதனால்தான் சபைக்கு வரும்போது எப்படி வரணும்? பைபிளோட வரணும். சில கையில பாருங்க பைபிளே இருக்காது. வாலிபர்கள் நிறைய பேர் இந்த ஒரு ஏற்கனவே வந்து இல்ல திரும்ப சொல்லி பார்த்த பைபிள் கொண்டு வரதே இல்லை. கடைசியில பாருங்க, மேன்மை ஆண்டவர் படுத்த மாட்டார். பைபிளை நீங்க தூக்கிட்டீங்கன்னா அந்த பைபிள் உங்களை நேரம் வரும்போது உயர்த்தும். மொபைலை தூக்குனீங்கன்னா மொபைல்னால நம்மளுடைய மேன்மையெல்லாம் போயிடும். என்னத்தை தூக்குறா? மொபைலை தூக்குறாயா, பைபிளை தூக்குற? ஆராதனை வரும்போது நம்ம என்ன எதை தேடுவோம்? முதல்ல எதை தேடுவோம்? மொபைலை தான் தேடுவோம். தப்பு இல்லை. ஆனா நீ பைபிளை விட்டுட்டு மொபைல் தேடி கொண்டு வந்தா மொபைல் உன்னை என்ன செய்யாது? உயர்த்தாது. மொபைல் ரிப்பேர் ஆயிடும். பைபிள் ரிப்பேர் ஆகுமா? எங்கேயாவது ரிப்பேர் ஆகாது. ஒரு பேப்பர் ஏதாவது கொஞ்சம் படிச்சு கிழிச்சா கூட அடுத்த பேப்பர் இருக்கு, 1000 பேப்பர் இருக்கு. ஆனால் மொபைல் அப்படி இல்லை. ஒரு முறை கீழே இருந்தாலே போச்சு, அது எல்லா மேன்மையும் போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நாம் கர்த்தரை மேன்மைப்படுத்துவோமாக. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை, நீதி ஜனத்தை உயர்த்தும். அடுத்த உயர்வு எப்படி வருதான்? நம்ம நீதியா ஜீவித்தால் கர்த்தர் நம்மளை உயர்த்துவாராம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் படிப்போம். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதி ஜனத்தை உயர்த்துமா? யோவான் சொன்னது போல எல்லா தேவ நீதி நிறைவேறும்படி யோவான் கிட்ட ஞானசானம் இருக்கிறார். அவர் சொல்றாரு, பயப்படுறாரு, ஐயோ நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஏசப்பா சொல்றாரு, எல்லா தேவ நீதியும் நிறைவேறணும். அப்ப தேவ நீதி நிறைவேறணும் நம்முடைய வாழ்க்கையில. நீதிதான் நம்மளை உயர்த்தும். நீதிபதி சொல்றாரு, நியாயமான தீர்ப்பு. நம்ம நீதியாய் ஆண்டவருக்கு வாழ்வோமானால் கஷ்டம்தான் இந்த சமுதாயத்தில். ஆனால் நம்ம நீதியாய் வாழ்வோமானால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராம்? உயர்த்துவார். ஒரு நேரம் வரும்போது சிலர்லாம் பாருங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க,
சிலர் வந்து கமிஷன் வாங்க மாட்டாங்க. ஆனா ஒரு நேரம் வரும்போது கர்த்தர் அவங்க என்ன செய்வாரு? உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ இடங்களில் இந்த சமுதாயத்துல நீதியா வாழ முடியுமா? நீதியாய் வாழணும்னா கஷ்டம், அநீதி நடக்கிற இந்த உலகத்துல. ஆனால் நீதியாய் வாழ்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்வாராம்? உயர்த்துவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதியாய் வாழ்ந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதியாய் சிலுவையில ஒப்பு கொடுத்தார். ஒரு நேரம் வரும்போது அவருடைய நீதியினாலே சிலுவையிலே அவர் உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. நீதி ஜனத்தை உயர்த்தும் என்று நம்ம ஆண்டவருடைய நீதி அதை பார்க்க வேண்டும். யார் என்ன சொல்றாங்களோ இல்லையோ கரெக்டான நேரத்துக்கு ஆராதனைக்கு வரணும். ஆண்டவருக்கு உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? உண்மையா இருக்க வேண்டும். ஒரு நாள் உண்மையா இருக்கிறது, ஒரு நாள் உண்மையா இல்லை. ஒரு மாசம் உண்மையா இருக்கு, ஒரு மாசம் உண்மை இல்லை. அப்ப நம்ம ஒரு நாள் சாப்பிட்டு ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா எப்படி? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் சாப்பிட்டாச்சு, அடுத்த நாள் எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லுவோமா? இல்ல. ஒரு மாசம் நல்லா நம்ம சாப்பிட்டு ஒரு மாசம் சாப்பிடாம இருந்தா எப்படி? அதல்ல நீதி. கரெக்டா எல்லா விஷயத்திலையும், சபை விஷயத்துல நீதியா இருப்போம், வேலை ஸ்தலங்களிலே நீதியா இருப்போம், எல்லா விஷயத்தில நீதியா இருப்போம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளும் நீதியா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நீதி ஜனத்தை உயர்த்தும். நாம் ஆண்டவருடைய நீதியா இருந்தால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? உயர்த்துவார். ஏசாயா தீர்க்கதரிசியில நம்ம படிக்கிறோம், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 44 பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு. படிப்போமாக. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு. பள்ளமெல்லாம் உயர்த்து. பள்ளமான பகுதி எல்லாம் ஆண்டவர் என்ன செய்றாரு? உயர்த்துகிறார். சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு. மலைகள் குன்றுகள்லாம் மேடான பகுதி தாழ்த்தப்பட்டு. கோணலானது செவையாகி. படியெல்லாம் கோணமணியா இருக்கு, அதெல்லாம் செவையாக்குகிறார். கர்த்தர் நாம் மகிமைப்பட்டதாக. அங்க பாருங்கள், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு. பள்ளம் இருக்காங்க. பள்ளம் இருந்தா வண்டி எப்படி வரும்? பள்ளம் இல்லைன்னா எப்படி ஜனங்க போவாங்க? அப்ப அந்த பள்ளம் எல்லாம் என்ன செய்யணுமா? அத குழியும் பள்ளமா இருக்கிறத அந்த மண்ணு கல்லெல்லாம் போட்டு அதை சரிப்படுத்தினா, ரோடு சரிப்படுத்தினா தான் போகும். பள்ளம் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும். பள்ளம் நிறைய பேருடைய வாழ்க்கையில பள்ளம் தான் காணப்படுகிறது. பள்ளம் ஒரு உயர்வே இல்ல, மேல வர முடியல. ஒரு மாசம் ஒரு 2000 ரூபாய் சேர்த்து வைக்க முடியல. ஏன் 2000 ரூபாய் எடுத்து வைக்க முடியல? 2000 ரூபாய் ஒரு மாசம் எடுத்து வைக்க முடியல. எல்லாம் மைனஸ்லயே போகுது. ஏன்? பள்ளம். உன் வாழ்க்கை பள்ளமா இருக்கு, உன் ஜீவியம் பள்ளமா இருக்கு, உன்னுடைய குடும்ப சூழ்நிலை பள்ளமா இருக்கு, உன் கையிட்டு வேலை செய்கிற பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், அது பள்ளமா இருக்கு. அந்த பள்ளம் எல்லாம் வந்து சரிப்படுத்தப்பட வேண்டும், பதப்படுத்தப்பட வேண்டும். பள்ளங்கள் உயர்த்தப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் உனக்கு அபிஷேகம் இல்லைன்னா வாழ்க்கை பள்ளமா இருக்கும். ஆண்டவருக்கு நம்ம உண்மை இல்லாவிட்டால் அது பள்ளமா இருக்கும். அருமையானவர்களே, பள்ளத்துல உள்ள போன வெளியே வர முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்பா நீ அங்க போய் மாட்டிக்காத, நீ அங்க போய் மாட்டிக்காத அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நீ அங்க போய் மாட்டிட்டா உன்னால மீண்டு வர முடியாது. ஏன்னா அது பள்ளம். யோசேப்பை அந்த பள்ளத்துல தள்ளினார்கள். அந்த பள்ளத்துல இருள் இருந்தது, அந்த பள்ளத்துல அந்தகாரம் இருந்தது. நிறைய பேரு யோசேப்பை போல பள்ளத்துல இருக்கிறாங்க. லாசரு செத்த லாசரு அவன் பள்ள கல்லறையில் இருக்கிறான். செத்த கல்லறையில் இருக்கும், பின்மாற்ற பள்ளத்துல இருக்கிறான், அசுத்தமான பள்ளத்துல இருக்கிறான். யோசேப்பு வறுமையான பள்ளத்துல இருக்கிறான். மேல வர முடியல, ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைக்க முடியல, ஒரு பொருளை வாங்க முடியல. ஏன்? நீ பள்ளத்துல இருக்கிற, நீ வெளியே வா, நீ வெளியே வா, உன் பணத்தை விட்டு வெளியே வா. எப்ப வர போற? உன் பணத்தை விட்டு எப்ப வர போற? யோசேப்பை பார்த்து வெளியே தூக்கி விட்டார்கள். லாசரு வெளியே வா சொன்னார். அவன் பள்ளத்திலிருந்து வெளியே வந்தான். பள்ளத்தில் இருக்கிறவர்களை, தாழ்த்தப்பட்டவர்களை அங்கே உயர்த்தப்படுகிறது. பள்ளமெல்லாம் நிரப்பப்படும். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் பள்ளத்தெல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவர் நம்மளை உயர்த்த முடியாம அவர் பார்க்கிறார். பிரியமானவர்களே, சிலர் தாழ் மனப்பான்மை சிலருக்கு. ஒரு பாட்டு பாருங்களா? எனக்கு பாடவே தெரியாது. ஏன் ட்ரை பண்ண? ஒரு ஜோம் பண்றியா? எனக்கு ஜெபிக்க தெரியாது. ஏன் ஜோம் பண்ணது? ட்ரை பண்ணுங்க, ஜோம் பண்ணி பாரு, வீட்டுல ஜோம் பண்ண. ஒரு ஊழி செய்தா
முடியாது. அதெல்லாம் இல்ல. அந்த அவங்களுக்கு கொடுங்க, இந்த இவங்களுக்கு கொடுங்க. ஏன் அதெல்லாம் சொல்ற? அவங்களுக்கு கொடுங்க, இவங்களுக்கு கொடுங்கன்னு. உன்னால செய்ய முடியுமா? முடியாதா? ஆண்டவர் உன்னை பள்ளத்துல இருந்து வெளியே கொண்டு வர பாக்குறாரு. ஆனா நீ பள்ளத்துல தான் இருக்கிற. உன் வாழ்க்கை பள்ளத்துல இருக்கு. நீ பள்ளத்துல இருந்து வெளியே வா, வெளிச்சத்துல வா, இருளுக்குள்ள இருக்காத. சிலர்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல ரூமுக்குள்ள அடிச்சிருப்பாங்க, லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, இருட்டுக்குள்ளவே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, வெளியவே வர மாட்டாங்க, இருட்டுக்குள்ளவே இருப்பாங்க. ஏன்? அந்த இருட்டு அறையில, அந்த பள்ளத்துல, அந்த புகையில இருக்காங்க. வெளியே வரணும் பிரியமானவர்களே. நிறைய பேர் பாருங்க, பிசாசுல கட்டப்பட்டது இருக்கவங்க பாருங்க, வெளியவே வரமாட்டாங்க. வெளியே வா, வெளிச்சத்தை பார், வானத்து பூமியை தேவன் உண்டாக்குறத பார், மகிமையை பார். பள்ளமான வாழ்க்கை. இந்த பள்ளத்துல இருந்து வெளியே வர மாட்டாங்க. சிலர் எப்ப பார்த்தாலும் அந்த பள்ளத்திலே இருப்பாங்க. ஆண்டவர் சொல்ற பள்ளம் எல்லாம் உயர்ந்த. சபைக்கு வரும்போது பள்ளத்தில் இருக்கிறவங்க மேல ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க சபைக்கு வந்து வீடு கட்டிட்டாங்க. ஹல்லேலூயா. பள்ளம் எல்லாம் உயர்த்தப்பட்டு, அடுத்தது இந்த வசனத்துல பார்க்கிறோம். அடுத்தது என்னவா? மலைகள் குன்றுகள் சமமாக்கப்பட வேண்டும். மலைகள் குன்றுகள் என்ன? உயர்வு. எப்பவும் தன்னை உயர்த்தி உயர்த்தி பேசுவாங்க. இயேசுவை உயர்த்த மாட்டாங்க, சபையை உயர்த்தி பேச மாட்டாங்க, தன்னை உயர்த்தி பேசணும். தன்னையே உயர்த்தி பேசுகிறவர்கள் இந்த மலையை போல குன்றுகளை போல இருப்பார்கள். எதை காட்டுகிறதுனா பெருமையை காட்டுகிறது. தன்னை உயர்த்தி உயர்த்தி பேசுகிறது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் பண்றேன், நான் தான் குடும்பத்தை நடத்துறேன், நான் தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், நான் தான் வீட்டை நடத்துறேன், நான் தான் அதை செய்யறேன், நான் தான் இதை செய்யறேன், நான் தான் அதை பண்றேன், நான் அழகா இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும். நான் 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 சொன்னது யாரு? விழுந்து போன வலு சர்வம். அருமையானவர்களே, எப்போதும் நான் 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 உயர்த்தக்கூடாது, உயர்த்தி பேசக்கூடாது. எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், எல்லாம் சொல்லுவாங்க தெரியும் தெரியும். அப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. உயர்த்தி பேசக்கூடாது. இயேசுவுக்கு மேல உயர்த்தி பேசக்கூடாது. சத்தியத்துக்கு மேல உயர்த்தி பேசக்கூடாது. சபைக்கு மேல உயர்த்தி பேசக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மேல உயர்த்தி பேசக்கூடாது. யார் உயர்த்தி பேசுறது? இது நான் கட்ட பாபிலோன் அல்லவா, மகா நகரம் என்று அவன் வாயிலிருந்து பெருமை வந்தவுடனே தேவன் நேபுகாத்நேச்சரை அடிச்சு மிருகத்துல போட்டா மிருகமா மாறிட்டான். இன்றைக்கு நிறைய பேர் அப்படிதான் நான் 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 பெருமையா பேசி கடைசியில எல்லா ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நாம் மிகவும் கவனமாக இருக்கோம். அடுத்தது அதிலே பார்க்கிற அதே வசனத்துல கோணனாதவைகளை செவ்வாய்ப்படுத்து. வழி கோண வழி வழி ஆயிட்டு இல்ல. ஆண்டவர் வர போறாங்க நம்ம வீட்டுக்கு. நம்ம வீட்டை சுத்தம் பண்ணி வைக்கிறோமா? கோணலான வழி. நிறைய பேருக்கு அதுதான் பிடிக்குது. கோணலா போகணும், சைடா பார்க்கணும், நேரா வந்து பார்க்கறது இல்ல, சைடா இருந்து பார்க்கணும். யார் எங்க போறாங்க, யார் எங்க வராங்க, என்ன பண்றாங்க, அதெல்லாம் பார்க்கணும். ஒரு டைரக்டா நேரா வந்து நேரா கேட்டு நேரா பேசி நேரா முடிப்போம். அதெல்லாம் கிடையாது. சைட்ல இருந்துட்டு பார்த்துட்டே குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கோணலான வழி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோணலான வழி ஆண்டவர் செவ்வையாக மாற்றுகிறார். நேரா போக முடியல, வாழ்க்கையில நேரா போக முடியல, வாழ்க்கையில நேரா பார்க்க முடியல, ஒரு செம்மையான வழி இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, எங்க போனாலும் வழி ஒரு நேர்மையான வழி இல்ல. நம்ம வழி நேரா இருக்கணும் பிரியமானவர்களே. கோணலான வழி. நம்முடைய புத்தி கோணலா இருக்க கூடாது. நம்முடைய புத்தி அங்கேயும் இங்கேயும் ஏதாவது பேசி ஒரு சரியான வழி இல்லாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில சரியான வழியை தேட மாட்டாங்க. சரியான வழியை தேட மாட்டாங்க. ஒரு காதல் ஜோடி 10 வருஷமா லவ் பண்றாங்க. காதல் ஜோடி 10 வருஷமா லவ் பண்றாங்க. தீவிரமான லவ், தீவிரமா 10 வருஷமா லவ் பண்றாங்க. கடைசியில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி 3வது நாளிலே சண்டை. 3வது நாளே சண்டை வந்துச்சு. தூரமா இருக்கும் போது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். பக்கத்துல வரும்போதுதான் அவங்களுடைய நிலவரம், அவங்களுடைய ஆஹா நான் நேர்மையான வழி நினைச்சேன், நான் நேரான வழி நினைச்சேன். அப்புறம் பார்த்தா என்ன செய்த வழி போனதா இருக்கு. 3வது நாளே சண்டை. பேட்டி இருக்கிறாங்க. 10 வருஷமா லவ் பண்ணீங்களே, 10 வருஷமா தீவிரமா லவ் பண்ணீங்களே, 3வது நாள் சண்டை ஆயிடுச்சு.
10 வருஷமா லவ் பண்ணும்போது நாங்க ஒன்னா இல்ல, இப்பதான் ஒன்னா இருக்கிறோம். இவன் பயங்கரமான ஒரு கேடு கட்டுவேன், அவன் சொல்றா இவன் ஒரு ஏமாத்துக்காரி. 3 நாள்ல கொட்டிக்கிச்சுங்க வாழ்க்கை. கோணலான வழி. நீ எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறாய் எல்லாம் முக்கியம். ஆண்டவருடைய வழி நேரே, ஐ அம் தி வே, நான் தான் வழின்னு சொல்றார். அது பரிசுத்தமான வழி, அது சத்தியமான வழி, அது உயர்வான வழி, அது கிருபை உள்ள வழி. அந்த வழிதான் பரலோகத்தை கொண்டு போகிற வழி. அல்லேலூயா. அருமையானவர்களே, கோணலான வழி, கோணையா நம்ம போய் முன்னேற முடியாது. நேரா போக. கோவம் வந்துச்சுன்னா நேரா பேசிடுங்க. சண்டை போடுகிறீங்களா, கணவன் மனைவி சண்டை போடுகிறீங்களா, நேரா சண்டை போடுங்க. எதுவாக நேரா கேட்டு முடிச்சிருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கோணலான வழி, கோணலா பாத்தீங்கன்னா அது சரியான ஒரு இடத்துல போய் சேர முடியாது. அது லாங் ஆயிடும் நம்ம வழி. அப்படியே கோணலா போய் 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 போக வேண்டிய இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நேரா போய் நம்ம பழக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், செவ்வையான வழியாய் உன்னை மாற்று. கோணலான வழிகள் எல்லாம் செவ்வையான வழி. ஒருவேளை சபைக்கு வருவதற்கு முன்னே நம்முடைய சுபாவம் கோணலா இருக்கலாம், தந்திரம் சூத்திரம் எல்லாம் பல விதமான ஒரு காரியங்களா இருக்கலாம். ஆனா சபைக்கு வந்தோம்னா அதெல்லாம் மாறி, சபைக்கு வந்தோம்னா அதெல்லாம் விட்டுருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கோணலான வழி? நம்ம சபைக்கு வெளியே ஜனங்களோட பழகிறது பாத்தீங்கன்னா சரியில்லாத ஆட்களோட பழக்கம் நம்ம அந்த கேரக்டர். ரட்சிக்கப்பட்டால் ரட்சிக்கப்பட்டவர்களோட தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில கூட நாங்க பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல சபைக்கு போறதுக்கு முன்னாடி நல்லவன் கெட்டவன், கொலைகாரன், கொள்ளடிக்கிறவன், குடிகாரன் எல்லாரோட தான் நான் பழகிட்டு இருந்தேன். பழக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லவங்க எல்லாம் கெட்டவங்க எல்லாரும். ஆனால் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டனோ, என்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டனோ, என்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டனோ அந்த நாள் முதல் ரட்சிக்கப்பட்டவர்களோட தான் நான் நல்ல வழியிலே போக ஆரம்பித்தேன். அல்லேலூயா. எல்லா இடங்களுக்கு போனது உண்மைதான். அது ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு, பரிசுத்த ஆவி அபிஷேகப்பட்ட பிற்பாடு ஒரு நல்ல வழியை நான் தேர்ந்தெடுத்தேன் பிரியமானவர்களே. அதனால்தான் இன்றைக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு அனுபவத்தை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஸ்கூல் போகும்போது, காலேஜ் போகும்போது, வேலைக்கு போகும்போது, எங்க போனாலும் உங்க ரட்சிப்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்களானால், நல்ல வழியை தேர்ந்தெடுப்பீர்களானால் நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அடுத்ததாக பார்க்கும் போது நிறைய பேர் பாருங்களேன், நம்மளை தாழ்த்தி 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 போகும்போதுதான் கர்த்தர் நம்மளை உயர்வை கட்டளையிடுகிறார். லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இயேசுப்பா தன்னை தாழ்த்துகிறவராக இருக்கிறார். லூக்கா 14:11ஆம் வசனத்துல தன்னை தாழ்த்தும் போதுதான் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறார். தன்னை தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். தன்னை தாழ்த்த வேண்டும். தன்னை உயர்த்தி உயர்த்தி பேசுறான். யார் பேசுறது? நான் வானத்துக்கு மேல ஏறுவேன், நான் தேவனுடைய சிங்காசனத்துல உட்காருவேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் அவர் மாதிரி தான். யார் சொல்றது இதெல்லாம்? பிசாசு சொல்றான். பிசாசு சொல்றான். விழுந்து போன லூசிபர், வலு சர்ப்பம், பிசாசு அவன் சொல்றான், நான் வானத்துக்கு ஏறுவேன், எனக்கும் பிரசங்கெல்லாம் பண்ண தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், எனக்கு பாட்டு பாட தெரியும், எனக்கு வசனம் சொல்ல தெரியும், நான் பண்ணுவேன், நான் அதை பண்ணுவேன், நான் இதை பண்ணுவேன். நிறைய பேர் அப்படிதான் வாழ்க்கையில. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தான் செய்யலையா, அவரே பாஸ்டர் ஆயிட்டாரு, அந்த பெயிண்ட் அடிக்கிறவரே பாஸ்டர் ஆயிட்டாரு, அப்ப நான் பாஸ்டர் ஆக வேண்டாமா? நானும் பாஸ்டர் ஆகிறேன். ஆண்டவர் உனக்கு அழைப்பு கொடுக்கிறாரா? அதுதான் பேதுருவை பார்த்து வலையை போட்டு சொன்னார். அவன் மேலே போட்டு விட்டு வந்தான். கர்த்தருடைய தரிசனம் இருக்கா? கர்த்தருடைய வெளிப்பாடு இருக்கா? ஆண்டவருக்கு ஊழியம் செய். உன் ஊழியம் என்ன? உன் வெளிப்பாடுதல் என்ன? விசுவாசியா ஜீவிக்க வேண்டுமா அல்லது ஊழியம் செய்ய வேண்டுமா என்பதை கர்த்தர் உனக்கு என்ன கொடுக்கிறார் அந்த தரிசனத்தின்படி. அவங்கள பார்த்து, இவங்கள பார்த்து, அதை பார்த்து, நானும் அப்படி இருப்பேன், நானும் இப்படி இருப்பேன், நான் அதை பண்ணுவேன், நான் அதை பண்ணிடுவேன், அப்படியெல்லாம் நினைச்சா முடியாது பிரியமானவர்களே. தன்னை தானே உயர்த்துகிறவன் அவன் தாழ்ந்து போய்கொண்டே, தன்னை தானே தாழ்ந்துகிறவன் அவன் உயர்ந்து போயிட்டே இருக்கு. அங்க சொல்லப்பட்ட நான் சிறுகணும் அவர் பெருகணும். நம்மள சிறுவன் எப்போது நான் இல்ல, நான் இல்ல. யாராவது உங்களை பார்த்து நீங்க அழகா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க, என்ன செய்யணும்? உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லணும்.
உங்களை யாராவது சொல்லிட்டாங்கன்னா நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை கீழே தள்ள போறாங்க. நீங்க கீழே தள்ள உங்களை யாராவது பார்த்து நீங்க சூப்பர் நல்லா பண்றீங்க, ஆக்சுவலி நீங்க வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டீங்க, ஆனா வெளியே போகும்போது உங்களை பார்த்து நீங்க சூப்பர் உங்களுக்கு ரொம்ப டேலண்ட் இருக்கு யாராவது சொல்லிட்டாங்கன்னா இவன் தான் நம்மள பள்ளத்துல தள்ள போறான்னு நினைச்சுக்க உஷாரா. நீங்க அதுலதான் உஷாரா இருக்கும். யார் உங்களை தூக்குறாங்களோ ஒரு நேரம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, கரெக்டான பள்ளத்துல பார்த்து போடுவாங்க. கரெக்டான பள்ளத்துல உங்களை தூக்கி ஜமால கீழே போடுவாங்க. நீங்க தூக்கி ஆண்டவர் செய்வாரா, ஜமால கீழே போடுவாங்க. பெருமையாயிடுது இல்லையா? எத்தனை பேருடைய வாழ்க்கையில செய்கிறோம். ஒரு சின்ன சின்ன ஊழியர்கள் செய்யும் போது கூட ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் போது நிறைய பேர் பாத்தீங்களா, ஒரு பிரதர் அப்பப்ப சொல்லுவாரு, கர்த்தர் என் கூட பேசிட்டே இருக்கிறாரு. ஒரு பிரதர் சொல்ற கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு, நல்லதான் பேசுறாரு, நல்லதுதான். ஆனா சில விஷயத்தை நீ தப்பு பண்றீங்க, அத ஆண்டவர் பேச மாட்டாரா? நீ இந்த தப்பு பண்றியப்பா, நீ இந்த செய்யறியப்பா, நீ இந்த செய்யாத ஆண்டவர் பேச மாட்டாரா? எல்லா நேரத்திலும் ஆண்டவர் பேசுறாரு சொல்றீங்க, அப்ப இத மட்டும் ஆண்டவர் பேச மாட்டாரா? நீ விட வேண்டியதை விடு. ஏன் இந்த காரியத்தை செய்யற? அந்த பிளவன் போறான் கழுதையில, நீ போகாதன்னு ஆண்டவர் பேசுறாரு. அவன் மீறிதான் அவன் போறான், அந்த மீறிதானே போறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நீங்க பாருங்க, அதுதான் வீழ்ச்சி, அதுதான் விழுங்க. ஒரு ஊழியக்காரர் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ஊழியம் கொடுக்கிறாருன்னா அவங்க ஊழியக்காரர் கொடுக்கிறாரு, ஸ்தோத்திரம் வேண்டுவோம். அது யாருக்கு? கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. அந்த ஒரு ஊழியத்தை செய்கிறதுனால நானே கர்த்தராய் மாறிட கூடாது. பத்தியா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அதனாலதான் உடனே பாத்தீங்கன்னா அப்படியே தலைகீழ கவுந்துறாங்க. இப்ப நிலவரம் என்ன? கர்த்தர் உன்னை எங்க வச்சாரு? இப்ப உன் நிலவரம் எங்க? நீ எந்த சபையில இருக்கிற? நீ எங்க வாங்கி முடிச்சு பாடு பாடுற? நீ யூடியூப்ல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியில ஃபேமஸ் ஆனிய. இப்போ உன்னால ஒரு Dress கூட வெள்ளை Dress போட முடியுதா? ஒரு மகிமையா இருக்க முடியுதா? ஆண்டவர் அந்த நேபுகாத்நேச்சரை மிருகத்தோட சொந்த விட்டான். ஆண்டவர் பலிபீடத்துல வச்சு உனக்கு ஆண்டவர் மகிமை கொடுத்தவர் உன்னை இப்போ என்ன செய்தார்? ரோட்ல விட்டார். நீ என்ன பண்ற? ஒரு லுங்கியை கட்டி தெருவா சுத்திட்டு இருக்க, ரோடா சுத்திட்டு இருக்க. எவ்வளவு பயங்கரமான நிலவரம் பாத்தீங்களா? உன்னை பார்த்து எல்லாரும் சோத்திரம் பண்ணாங்க, உன்னை பார்த்து கனப்படுத்தாங்க, உன்னை பார்த்து கை எடுத்தாங்க, உன்னை பார்த்து தலையை குனிந்தாங்க. இந்த மகிமை கனம் கர்த்தர் உயர்த்தினாரு. இப்ப ரோட்ல வர போற அந்த ஒரு சாதாரண ஒரு ஜனங்க கூட ஒரு சோத்திரம் பண்றதுல என்ன கண்டுக்கிறதுல இல்ல என்ன சொல்லுவாங்க பாருங்க. நல்ல ஒரு சாணத்தை வெட்டிட்டான். நேபுகாத்நேச்சருக்கு வந்தது அதுதான். நேபுகாத்நேச்சரை கர்த்தர் உயர்த்தினார். தன்னை தானே அவன் உயர்த்தினான். பெருமையாய் பேசினான், பெருமையாய் நேர்மையாய் எண்ணினான். கர்த்தராக நேரத்தை தள்ளி கீழே போட்டார். கடைசியில மிருகங்களோட புல்லு சாப்பிடலாம். ஒரு ராஜாவுடைய சாப்பாடு என்ன? பிரேக்பாஸ்ட் என்ன? என்னெல்லாம் சாப்பிட்டுருப்பான்? பர்கர் சாப்பிட்டுருப்பான், பீஸா சாப்பிட்டுருப்பான், மட்டன் பிரியாணி சாப்பிட்டுருப்பான், நூடுல்ஸ் சாப்பிட்டுருப்பான், என்னெல்லாம் சாப்பிட்டுருப்பான். இப்ப புல்லு வைக்கோல் சாப்பிடுறாரு ராஜா. பாத்தீங்களா? கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய பிரமாணத்தை மீறுவோமானால், பெருமையினாலே தலையை தூக்குவோமானால் நாம் கீழே விழுவோம். தன்னை தானே தாழ்த்தி இயேசு தன்னை தானே தாழ்த்திட்டே இருந்தார், அவர் உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இயேசு பாருங்க எவ்வளவு தாழ்மையா இருந்தார். அவர் தேவாதி தேவனா இருந்தோம், அவர் கடவுளா இருந்தோம், தன்னை தாழ்த்தினாரே. அருமையானவர்களே, அதுதான் நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தேவன் எல்லாவற்றிலும் அவரை மேலாக உயர்த்தி, தேவன் எல்லா விதத்திலும் மேல உயர்த்துகிறாராம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிப்போமா? ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, எல்லாவற்றிற்கும் மேலே, அவர் அதுக்கு மேல ஒண்ணு இல்ல, எல்லா வானங்களுக்கும் மேலே, பூமியின் மேலே ஒரே நாமம், இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க இயேசு எப்படி உயர்த்தினார் அவரை. எல்லாவற்றுக்கும் மேலே அவர்தான். சபையில தலை அவர்தான், இயேசுதான். பரலோகத்திலே உயர்த்தப்படுகிறார், இந்த பூமியிலே சிலுவையில உயர்த்தப்படுகிறார். இயேசுவுக்கு மேல ஒன்றும் இல்லை. பிசாசுகளை துரத்த ஒரே நாமம் இயேசுவின் நாமம். வியாதியஸ்தரை சுகமாக்குற ஒரே நாமம்
இயேசுவின் நாமம் அற்புதங்களை செய்கிற ஒரே நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் சொன்னா பிசாசு பயப்படுகிறது. இயேசுவின் நாமம் சொன்னா வியாதி சுகமாகிறது. அருமையானவர்களே, ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் படிப்போமாக. கடைசியாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கும் போது 1 பேதுரு 5:6 1 பேதுரு 5:6 பாருங்க. அவர் உங்களை உயர்த்தபடி ஏற்ற நேரத்தில் நீங்கள் பலத்தக்காரர்கள் அடைகிறீர்கள். கடைசியாக வசனத்தை படிப்போம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற வேளையிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அருமையான தேவ சபையே, நீங்கள் சபையில மறைந்திருங்கள். கர்த்தர் என்ன செய்வாரா? உங்களை உயர்த்துவார் என்று நீங்கள் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை வீட்டில் தியானம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை நாம் மூடி கர்த்தருடைய கண்களிலே மூடி ஒப்புக் கொடுப்போமாக. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான் என்று. நீ யாரை நோக்கி வருகிறாய்? நீ சபையை நோக்கி வருகிறாயா? இயேசுவை நோக்கி வருகிறாயா? இயேசு நோக்கி வருவாயானால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவருடைய நாமத்தை அறிந்திருந்தால் அவர் உங்களை உயர்த்துவார். ஒரு மனத்தோடு அவரை மகிமைப்படுத்துவோம், அவர் நம்மளை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அவரை மேன்மைப்படுத்து. நீ சிலுவையை மேன்மைப்படுத்து. சிலுவை உன்னை மேன்மைப்படுத்தும். நீ பைபிளை மேன்மைப்படுத்து. பைபிள் உன்னை மேன்மைப்படுத்தும். நீதி உள்ள ஜாதி அவரை மேன்மைப்படுத்துவோமாக. பல்லவெல்லாம் நிரப்பப்படுகிறது. உன் பல்லமான வாழ்க்கை ஆண்டவர் நிரப்புகிறார். உன்னை தாழ்விலிருந்து உயர்த்துகிறார். உன் கஷ்டமான கல்லோ, உன்னுடைய வறுமை, உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய போராட்டங்கள் உன்னை பள்ளத்திலிருந்து தூக்கி எடுக்கிறார். யோசேப்பை பள்ளத்திலிருந்து தூக்கி எடுத்தவர் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை தூக்கி எடுப்பாராக. எல்லாவற்றிலும் கர்த்தர் உயர்த்தினார். எல்லாவற்றிலும் இயேசு உயர்த்தப்பட்டது போல இன்றைக்கும் எல்லாவற்றிலும் சபையிலும் தேசத்திலும் ஜனங்கள் மத்தியிலும் கர்த்தர் நம்மளை உயர்த்துவாராக. ஏற்ற காலத்தில் உயர்த்தபடி அவருடைய பலத்த கரங்களில் அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. கண்களை தொடுவோமாக. யாருடைய கருத்தில் இருக்கிறீங்க? மனுஷனுடைய கருத்தில் இருந்தால் உங்களை பள்ளத்தில் தள்ளிடுவாங்க. மனுஷனுடைய பள்ளத்தில் இருந்தால் உங்களை பள்ளத்தில் தள்ளிடுவாங்க. நீங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருந்தால் ஒரு நேரம் வரும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். மொர்தெகாய் அரண்மனையிலே வெளியே இருந்தான். ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. அந்த புஸ்தகத்தை புரட்டி பார்க்கும் போது மொர்தெகாய் சென்று நன்மையை கண்டான். அது அந்த ராத்திரியிலே அழைப்பு மொர்தெகாய்க்கு தேடி வந்தது. உயர்வு மொர்தெகாய்க்கு தேடி வந்தது. கர்த்தர் மொர்தெகாயை ஆகாச ராஜா உயர்த்தினார். அதுபோல இன்றைக்கும் கர்த்தர் நம்மளை உயர்த்த போகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை உயர்த்துவராக. கண்களை மூடுவோமாக. தேவ சமூகத்திலே ஒப்படைப்போமாக. கர்த்தர் நம்மளை உயர்த்த போகிறார். நம்ம வீட்டில கர்த்தர் உயர்த்த போகிறார். நம்ம குடும்பத்திலே கர்த்தர் உயர்த்த போகிறார். நம்முடைய வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் உயர்த்த போகிறார். நம்முடைய சபையிலே கர்த்தர் உயர்த்த போகிறார். நம்முடைய ஊழியத்திலே கர்த்தர் உயர்த்த போகிறார். இந்த தேசத்திலே கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பார். இந்த தேசத்திலே கர்த்தர் நம்மளை உயர்த்துவாராக.